அவன் பெயரை சொல்லி கதறி அழுது, சிவபெருமானே, ஈசனே, பரமேஸ்வரனே, மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது கைகூப்பி தொழுது பரம்பொருளையே என்றும் நினைத்து அந்த இறையருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டுமாம். அவர் முடியில் சூடுகின்ற பூவாக இருக்கக்கூட தேவையில்லை. அவர் அடிப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு தூசி துகளாக நாம் இருந்துவிட்டால் அதைவிட வேறென்ன பாக்கியம் நமக்கு தேவை? உண்மையான பக்திக்கு இலக்கணம். அவர்கள் பாதத்தை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணீர் பெருகும். இறைவா, ஈசா, மகேஷா, சர்வேஸ்வரா, சங்கரா அப்படின்ட்டு 10,000 பேர்கள் அவருக்கு உண்டு. ஆனாலும் சிவசிவ என்ற மந்திரம் போதும் அவரை அடைந்து விடுவதற்கு. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அவர் என்றும் வாழ்ந்திருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், வெள்ளை கருப்பு, இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது. ஆண் பெண் என்ற பேதமும் அவருக்கு கிடையாது. அவரை அன்பால் உளமுருக வழிபடுபவர்களுக்கு அவரதின் அருள் என்றுமே கிடைக்கும்.